எல்லாருக்கும் வணக்கம். இங்கே உட்காந்துருந்தேன் நான், அண்ணன் சிரிப்பார் சிவகார்த்தின்னு எல்லாம் உட்காந்துருந்தோம். கொஞ்சம் லேட் ஆச்சு போடுறதுக்கு. அண்ணன் சொன்னார், ஏய் சீக்கிரம் படத்தை போடுங்கப்பா. என்னப்பா எல்லாரும் மேலே வந்து படம் நல்லா இருக்குன்னு பேச போகிறாங்க, உனக்கு கூப்பிட்டா வந்து நல்லா இல்லைன்னு பேச போகிறாங்க. அது சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா வீட்டுக்கு கிளம்பி போகலாமல்ல, சீக்கிரம் படத்தை போட சொல்லுங்கப்பா. இதை கேட்கல எனக்கு அந்த ஒரு பழைய விஷயம் ஞாபகம். இந்த வீரநடைன்னு ஒரு படம் நான் நடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு காலகட்டம் எனக்கு படங்கள்லாம் சரியாக உள்ள, எனக்கும் படங்களே இல்லை, அது ஒரு படம் தான் நடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ அன்னைக்குன்னு பார்த்து சாயந்தரம் ஒரு டைரக்டர் என்கிட்ட கதை சொல்ல வரேன்னு சொல்லிக்கிறாரு. அப்போ நான் இவர்கிட்ட ரொம்ப பந்தா பண்ணிக்கிறேன் அண்ணங்கிட்ட. நம்ம தம்பி சீமான் தான் டைரக்டர், சீமான் கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருங்க, நான் சாயந்தரம் என்னை பார்க்கறதுக்கு ஒரு டைரக்டர் வராரு, கதை கேட்கணும் சும்மா. அதாவது நம்மளுக்கு படமே இல்லாத நேரத்தில் ஒரு ஆள் வந்திருக்கிறா அப்படின்ட்டு. கவுண்டமணி சத்யராஜ் இப்போ எப்படி இருந்தாலும் அந்த கதையை நீங்கள் வேண்டான்னு சொல்ல போறதில்லை. ஏன்னா நம்மளுக்கு கண்ணு கட்டின தூரத்துக்கு வேற எவனும் வரல. நீங்க எப்படி இருந்தாலும் கதவை சாத்தி தாள் போட்டுட்டு தான் அந்த கதையை கேட்க போறீங்க. ஏன்னா அவன் எந்திரிச்சு போயிட்டான்னு வச்சுங்களா, நம்மளுக்கு படம் இல்லை. அதனால எதுக்கு இவ்வளவு பில்டப் போட்டு சிரிப்பு தாங்க முடியல. சிரிச்சிட்டே இருக்கல. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஷார்ட் ரெடி அப்படின்னாரு. வர முடியாது போப்பா அப்படின்னாரு. சார் ஷார்ட் ரெடி சார். வர முடியாதியா, இருக்கிறது ஒரே படம், இதையும் நடிச்சு தீர்த்தோம்னா அடுத்து நாங்க எங்க போறது? நாங்க நிறுத்தி நிதானமா தான் ஷார்ட்டுக்கு வருவோம், அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியாது. இந்த மாதிரி வந்து பக்கத்துல உட்காந்துருக்கல அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த படம் முதல் நாள் ஷூட்டிங் முடிஞ்சோடனே, அந்த முதல் நாள் ஒரே நாள் தான் படம் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. நைட்டு போய் அந்த ரஷ் போட்டு பார்ப்பாங்க டைரக்டர் தான். ஆள் பேர் சொல்ல ரஷ் ஒரே ஒரு நாள் எடுத்த சீனை போட்டு பார்த்து அடுத்த நாள் அந்த டைரக்டர் வந்து செட்டுக்கு வரையில தெய்வமகன் சிவாஜி சார் ரேஞ்சுக்கு நடந்து வர்றாரு. கவுண்டமணியை நாம நடை பாருங்க. ஒரே ஒரு நாள் ரஷ்ல இந்த படத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு கண்டுபிடிக்க முடியுமா? மொத்த படத்தை பார்த்தாலே தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் ரஷ்ஷை பார்த்துட்டு இவன் நடைய பாருங்க அப்படின்னாரு. அவர் வந்து அந்த டைரக்டர் வந்து கொஞ்சம் பேண்ட் இன் பண்ணல, கொஞ்சம் மேல தூக்கி இன் பண்ணுவாரு. இவர் சொன்னார், இவனுக்கு சட்டைக்கு 1/2 மீட்டர் எடுத்தா போதும், பேண்ட் இருக்காங்க 3 மீட்டர். இதெல்லாம் வந்து சும்மா ரொம்ப சீக்கிரட்டான அழகா வண்டி போறியா, கண்டே பிடிக்க முடியாது. இது ஒண்ணு. இப்போ நகைச்சுவை சூப்பர் ஸ்டார்னு சொன்னாங்களே, இன்னைக்கு யூடியூப்ல வந்து அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார். அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார். யாரை கலாய்க்கிறதுனால அவரை வச்சுதான் கலாய்க்கிறாங்க. இப்ப வந்து யூடியூப்ல வந்து ஒரு பெரிய ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த பாகுபலி படத்துல கட்டப்பா ஏன் பாகுபலியை குத்துனாரு அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. நரேந்திர மோடி பிரதம மந்திரி எல்லாம் கேட்கிறாரு பிரபாஸ் கிட்ட அப்படின்ட்டு. அது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது நைட் எஃபெக்ட். அண்ணன் மூஞ்சி போட்டு கமெண்ட் போட்டுருக்குது, ஏய் நைட்ல கண்ணு தெரியாம குத்திட்டாப்பா ஆளை மாத்தி, நைட்ல கண்ணு தெரியாம ஆளை மாத்தி குத்திட்டாப்பா, இதை போய் ஒரு பெரிய மேட்டரா பேசுறீங்க. ஏதோ ஒரு படத்துல ஸ்டில்ல போட்டு ஐயோன்னு கத்துறமே ஒரு ஸ்டில்ல போட்டு அதை போட்டிருந்தாங்க. அதான் பக்கத்துல உட்காந்து சிவகார்த்திகேயன் வந்து அநியாயத்துக்கு ரசிகர். நாங்க வருத்தப்படாத பாலிய விஷயத்துல அந்த இன்டர்வல் இந்த ஷாட்டுக்கு நடுவில் இதேதான் கேட்டிருப்பாரு. அதாவது படத்துல வர சீன்ல அது அவருக்கு அத்துப்படியே தெரியும். ஷாட்டுக்கு நடுவில் என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு. நல்லவேளை அதை எதையுமே சொல்லவர், எதையுமே சொல்லாத வரைக்கும். என்ன எதையுமே சொல்ல முடியாது. இது இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த 1/2 மீட்டர் சட்டை 3 மீட்டர் பேண்ட், இதுதான் உள்ளதுக்குள்ள ஒரு அளவுக்கு வெளியே சொல்ல, இதை தாண்டி சொல்ல முடியாது. நாங்க பொள்ளாச்சியில ஒரு படத்துல ஷூட்டிங்ல இருந்தோம். பக்கத்துல ஒரு ஷூட்டிங். அந்த படத்தினுடைய டைரக்டரே ஹீரோ ஆயிட்டாரு. அவருக்கு எங்க செட்டுக்கு வந்தாரு. எங்களை பார்த்தோன்னு வெக்க, அவர் ஹீரோவை நடிக்கிறது. ஏன்னா நாங்க போனதுக்கு அப்புறம் கலாய்ப்போம்னு கண்டிப்பா தெரியும். அப்படியே ஷையா வந்து நின்னாரு. நின்னொன்னு என்ன கவுண்ட் பண்ணினா, என்னப்பா ஹீரோவை நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஆமாண்ணா, ஆக்சுவலா எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போனேன். அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து நம்மளை வந்து நீங்களும் கூட அழகா இருக்கிறீங்க, ஏன் சார் நடிக்க கூடாதுன்னு கேட்டாங்க. அதனால தான் சார் நடிக்கிறேன். ஆனா அது பிளைண்ட் ஸ்கூலா இருக்குப்பா. எனக்கு நான் அங்கிருந்து அப்படியே எந்திரிச்சு அப்படியே அப்படியே
கொஞ்சம் அவசரமா வருது, போயிட்டு வரணும். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இது வந்து அப்படி ஒரு நடிக்கவே மாட்டேன். நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து எவ்வளவு பெரிய வசனம் பார்த்தாலும் ஒரே டேக்ல பேசிடுவேன், எனக்கு அந்த வசனம் மறக்கிறது. ஆனா இவர் கூட நடிக்கையில வந்து ஒரு 10 டேக்கு, கடைசியில் அந்த நடிப்பையே சிரிப்பா மாத்தி வேற வழியில் இந்த பிரம்மா படத்துல நாங்க 2 பேரும் என்னமோ கலாய்ச்சிருப்போம். அப்ப இந்த மதர் அது ஒரு கான்வென்ட் ஸ்கூல், அந்த வாட்ச்மேன் சொல்ல சார் சார் மதர் வராருங்க அப்படின்னு. யாரு நம்ம அம்மாங்களா அப்படின்னு. மதர் சுப்பீரியருங்க, சுப்பாரி பாக்கு போடுவாங்களா. இப்படி பேசி பேசி ஐயோ இந்த நடிகன்ல வந்து அந்த பிரியாணி சீன் எல்லாம் வந்து என்னப்பா அது பிரியாணி புளிக்குது அப்படின்னா, அது புளிஞ்சாத்துன்னா புளிக்காமையா இருக்கு அப்படின்னா, மேல முட்டை வச்சிருக்குது சும்மா ஒரு அட்மாஸ்பியருக்காக இதுலயும் கூட போறது சரியாப்பா. அது மாதிரி இது என்ன நமக்கு அண்ணா விஷயத்த சொல்லிட்டே போலாம். இந்த படத்தை பார்க்கல எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அரசியல் சட்டையர், அதுக்காக நான் டைரக்டருக்கு உங்களை பாராட்டுறேன், வாழ்த்துறேன். ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். எங்கிட்ட ஒரு இளைய தலைமுறை கதாநாயகன் வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் படம் நடிச்சார், யாரையுமே பேர சொல்ல முடியாது, ஒருத்தர் இன்னொருத்தர் அவர் ஒருத்தர். அவர் வந்து எங்கிட்ட வந்து சார் இப்போ நான் ஒரு அரசியல் சட்டையர் படம் நடிக்கிறேன் சார், அமைதிப்படை டைப்ல அப்படின்னாரு. நான் மனசுக்குள்ள சிரிச்சுட்டேன். ஏன்னா அமைதிப்படை மாதிரி படம் எடுக்கிறதுக்கு மறுபடியும் மணிவண்ணன் தான் பிறந்து வரணும். தயவு செஞ்சு எந்த டைரக்டர் தப்பா நினைச்சுக்காங்க, தெரியாது. அந்த அரசியல் ஆழம் வந்து மணிவண்ணனுக்கு தான் தெரியும். அப்போ நான் சொன்னேன், சரி எப்படி எல்லாரையும் விட்டு கலாய்க்கிறீங்களா, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களே இல்லை. நான் சொன்னேன் எல்லாரையும் விட்டு கலாய்ச்சிருங்க, அப்போ தான் யாருமே கோச்சிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர் கலாய்ச்சி ஒருத்தர் கலாய்க்கலைன்னா கோச்சு எல்லாரையும் விட்டு கிண்டல் பண்ணி. ஐயா யாரையும் கிண்டல் பண்ணல சார், அது ஒரு டைப்பான அரசியல் படம். நான் அப்பவே நினைச்சேன் இந்த படம் ஊத்திக்க அப்படின்ட்டு. நான் ஊத்துன்னு நினைச்சேன், ஆனால் அதை செம ஊத்துச்சு. ஏன்னா ஒரு அரசியல் படம்னா அதை பேசுறதுக்கு வந்து தைரியம் வேணும். நம்ம வந்து இவங்க கோச்சுக்குவாங்க அவங்க கோச்சுக்குவாங்கல பார்க்கவே கூடாது. நம்ம அரசியல் படம் எடுக்கணும்னா எல்லா தலைவரையும் விட்டு வாங்கன்னு வாங்கிடணும். வாங்கினதுக்கு அப்புறம் நேரில் பார்க்கல ஐயா சாமி மன்னிச்சுங்கன்ற மாத்தி மாத்தி பழகி போட வேண்டியது. நான் பேசவே மாட்டேங்க, மணிவண்ணத்தை பேசுங்க வம்பு பண்ணாருங்க, அதனால தாங்க பேசுனேன். மணிவண்ண பார்க்கல ஐயோ நான் இந்த வசனத்தை எழுதவே இல்லைங்க, உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, சத்யராஜ் சொந்தமா 4 வசனம் பேசுவாரு, எல்லாம் அவரு பேசுறாங்க. இல்ல சார் நாங்க தான் மைல்டா எடுக்கிறானா கமெண்ட் பண்ணியானதா அவங்க எடுக்கிறானுங்க, அவனுக்கு என்ன கிழிச்சிருவானுங்களா அப்படின்னு தூண்டி கொடுத்தாருங்க. எனக்கு இந்த வசனம் பாய்க்கல இந்த மண்ணெண்ணெய் எல்லாம் கூட ஈஸியா கிடைக்கும். என்ன எம்எல்ஏ வந்து ஈஸியா கிடைக்கும், மண்ணெண்ணெய் தான் கிடைக்கிறது கஷ்டம். எனக்கு பழைய பிளாஷ்பேக் ஞாபகம் வந்துருச்சு. தாய் மாமன் படத்துல நான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனதான் அந்த கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கதாநாயகி வீணா சொல்லிடுறேன். சரி என்ன வேலைக்கு போலாம்னு யோசிப்போம். ஏன்னா நான் படிக்கல. அப்போ திடீர்னு கமெண்ட் பண்ணிடுறேன் வந்து மாப்பிள்ள ஸ்டாண்ட் அப் அப்படி பாரு நிப்பேன், வாக் திஸ் சைட் தட் சைட் பாரு நடிப்பேன். ஐயோ மாப்பிள்ள நீ அதுக்குன்னே பிறந்தவன் மாதிரி இருக்கிற மாப்பிள்ள, நீ அதுக்கு தான் மாப்பிள்ள நீ லாய்க்கு அப்படின்னா. என்ன நம்ம ஊர்ல இடைத்தேர்தல் வருது, பேசாம நின்று ஜெயிச்சு நீ எம்எல்ஏ ஆயிரு அப்படின்னு. அண்ணா எம்எல்ஏ ஆயிருந்தா அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணும். ஐயோ அந்த கருமத்துக்கு படிப்பே வேண்டாம், துண்டுபிடி கிள்ளி கொடுத்துவேன், நொண்டி நொசுக்கா சொம்பு திருவண்ணவன் எல்லாம் மொத்த கருமாத்தான் வாங்குறாங்க. இந்த வசனத்தை வந்து பேசுறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் இல்லையா, தைரியம் இருந்தா தான் பேச முடியும். இது என்னன்னா அவங்களே ரசிக்கிற அளவுக்கு பேசுவாரு. அதுக்கப்புறம் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறேன், நாங்க பொள்ளாச்சியில் ஷூட்டிங்க. அப்ப அந்த பகுதி எம்எல்ஏ ஒருத்தர் கார்ல போறவரு நிறுத்தி, நம்ம இந்த சர்க்கார் பகுதியில எங்க ஷூட்டிங் நிறுத்தி வந்து கை கொடுத்துட்டு போறாரு. எங்களை பத்தி சொன்னீங்க, பட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி யாராச்சும் போடுவாங்க, போய் கேஸ் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி. அவரு ரொம்ப ரசிச்சு எங்களை பத்தி பேசுறீங்க தெரியுது, பட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி அது மாதிரி வந்து இந்த படத்துல பேசப்பட்ட வசனங்கள் ஒவ்வொன்றும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. அண்ணன் கேட்டாரு, சிவகார்த்திகேயன் கூட பக்கத்துல ஒட்டு கேட்டாரு, சத்யராஜத்துல லவ் தான் இல்ல, லவ் சீனு எல்லாம் இல்ல, அதனால ஏதாச்சும் படத்தை கூட்டம் வராம போயிருமா அப்படின்னாரு. அதனால தானே கூட்டமே வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா மக்கள் டயர்டாகி கிடக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் வந்து பிரச்சனை வந்து 2 பேர் காதலிப்பாங்க, இன்டர்வல் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துரு, மறுபடியும் அவங்க எப்படி ஒண்ணு சேர்றாங்க. இதை தாண்டி எந்த கதையும் இருக்காது. எந்த கதை எடுத்தாலும் கூட அதுல மைய பிரச்சனை என்ன லவ் அப்படிங்கிறது. அப்படி ஒரு தைரியமான படத்துக்கு இப்படி கவுண்டமணி என்ன வந்து அவர் தான் பண்ணணும்னு செலக்ட் பண்ண இயக்குனர் தயாரிப்பாளர் டாக்டர் சிவபாலன் அவர்கள் எல்லாத்தையும் வந்து நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுக்கிறதுக்கே தைரியமான, அதனால தான் தைரியமான கலைஞர் தேனிசை செல்லப்பா அவர்களை பாட வச்சிருக்காங்க. நான் உண்மையிலே அண்ணனை விளையாட்டு கேட்கல. ஏன்னா புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, தலைவர் தேசிய தலைவர் பிரபாரனை பற்றி பாடக்கூடாது, அதை பத்தி எல்லாம் கவலையப்பட மாட்டார். பாட ஆரம்பிச்சாருன்னா தேசிய தலைவர் பிரபாரனை பத்தி தான் ஆரம்பிப்பார். அப்படி ஒரு தைரியசாலி. அந்த தைரியத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். அதனால்தான் திலீபன் ஒரு அப்பழுக்கற்ற தியாகி.
சும்மா அந்த காமெடி உண்ணாவிரதம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு தம்பி திலீபன் வந்து அவருடைய பாட்டை கேட்கணும்னு சொன்னார் பாருங்க. காசி அனந்தனையா எழுதின பாடல் வரிகளை செல்லப்பா அவர்கள் பாட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காருன்னா அது ஒன்னே போதும். அதுவே வந்து அவருடைய அந்த தியாகத்திற்கும் வீரத்திற்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இங்க நான் வந்து தம்பி சிவகார்த்திகேயன் வந்த மாதிரி தான் வந்திருக்கேன். இங்க வந்து அண்ணனுக்கு நண்பனாக ஒரு நடிகனாக வரல, முழுக்க ஒரு ரசிகனாக வந்திருக்கேன். அதனால்தான் வந்து நான் என்ன இது வந்து எத்தனையோ அழகான ஹீரோயின் கூட நடிக்கிறோம், போறப்பட்ட அண்ணன் கூட நடிக்கிற அளவுக்கு ஒரு ஜாலினா ஜாலியோ சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில மகிழ்ச்சி தானே முக்கியம். அது வந்து அண்ணன் அள்ளி வழங்கிட்டே இருப்பாரு. இது சொல்ல ஆரம்பிச்சுன்னா வந்து ஒரு 10 மணி நேரம் சொல்லலாம். அப்புறம் அப்படியே பேச ஆரம்பிக்க நம்மளை அறியாம பேரை சொல்லி போட்டு கொடுத்துருவோம், மாட்டிக்குவோம். நானும் மாட்டி அவரையும் மாட்ட விட்ட மாதிரி ஆயிரும். அதனால மரியாதையை இதோட நிறுத்திக்கிட்டு இந்த படத்தினுடைய 100வது நாள்ல வெற்றி விழால இதே டீம், நானும் கவுண்டமணியனுடைய தீவிரமான ரசிகர்கள் 2 பேர், சிவகார்த்திகேயன் நானும் 2 பேர் வருவோம். உண்மையிலேயே இப்படி ஒரு டீம் சிவகார்த்திகேயன் ஆசைப்பட்ட மாதிரி நிச்சயமா நாங்க 2 பேர் ஒரு படத்தில் நடிக்கிறேன். ஏன்னா அநியாயத்துக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு சிவகார்த்திகேயன் அவர்கள். அது என்னன்னா அந்த சீனுக்கு சீன் டெவலப் ஆகிட்டு போகும். அப்படிப்பட்ட டீம் அமைஞ்சா தான் சீனுக்கு சீன் டெவலப் ஆகிட்டு போகும். அப்படி இந்த 49 ஓவம் வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குற இந்த படத்துக்கு. ஏன்னா அப்பதான் வந்து நல்ல பொலிட்டிக்கல் சட்டையர் வரும். பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறது ஒரு அறிவு தோன்ற விஷயம் தானே. அமைதிப்படையாட்டம், அந்த காலத்துல வந்து ரத்த கண்ணீர் ஆட்டம், அப்புறம் நான் அண்ணன் நடிச்ச மாமன் மகள், தாய் மாமன் எல்லாமே சொல்லி சிரிச்சுக்கிட்டே போறேன். தாய் மாமன் அந்த சீன்ல வந்து எதுக்கு அழுறன்னு சொல்லிட்டாளியான்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அது சிலதெல்லாம் அண்ணன் சொன்னதுனால தான் அந்த டைலாக் நிக்குது. அதுதான் காரணம். உங்க எல்லாரும் மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப அண்ணனுடைய பேச்சை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.